மதுரை வீக்கோர் மூலமாக தான் நாங்கள் இங்கே ரஷ்யா வந்தோம். வந்து இதோட ஒரு 15 நாள் ஆகிட்டு வேலை வாங்கி தரேன்னு வரைக்கும் வேலை வாங்கி கொடுக்கல. அல்மட்டிங்கிற ஒரு கண்ட்ரியில் மட்டுமே ஒரு 9 நாள் தங்கியிருந்திருக்கோம். இங்கே அல்மட்டிலேருந்து மறுபடியும் ரஷ்யா வந்து இன்னையோட ஒரு 6 நாள் ஆகிட்டேன். நேற்று மட்டுமே ரூம் இல்லாமல் காலைல ஒரு 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இதே மட்டும் வெளியிலே நின்னோம். ரூம் கிடைக்காம ரூம் விட்டு வெளில அனுப்பி விட்டாங்க ஏஜென்சிலேருந்து காசு வரலன்னு சொல்லி. இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக இந்த ரூமுக்கு வந்து இருக்கிறோம். நீங்கள் தான் பார்த்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து அனுப்பிவிட்டு யாரும் அவங்க மூலியமாக இனிமேல் வரமாட்டா இருந்தால் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. என்னோட பேர் திருமூர்த்தி, நான் காரியப்பட்டி, விருதுநகர் மாவட்டம். சரிங்களா, நான் வந்து ஃபாரின் போகிறதுக்காண்டி சில நாளுக்கு முன்னாடி வீக்கோர் இன்டர்நேஷ்னல் ஒரு கம்பெனியை அணுகுனேன். அதாவது அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் தான் எங்களுக்கு பழக்கம். அது மூலம் பழகி நான் வந்து சரி வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காண்டி நான் போனேன். ட்ரை பண்ணுறதுக்கு அங்கே போய் விசாரித்தேன். சரி ஓகே, நல்ல கம்பெனின்னு பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொன்னாங்க. அதை நம்பி நான் பாஸ்போர்ட்டே 1 லட்சமும் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அதாவது 2025 கொடுத்தேன். காலையில் கொடுத்து அவங்க வந்து சரி பண்ணித்தரோம், 4 மாதத்தில் பண்ணித்தரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக்கிட்டாங்க. 2026 வந்துருச்சு, எதுவுமே பண்ணலை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நாங்கள் போய் என்ன இப்படி பண்ணீங்க, இந்த பண்ணீங்கன்னு இந்த வரும் சொன்னாங்க. எதுவுமே கேட்கல. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தப்ப அவங்க சொல்கிறாங்க, இல்லை முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க, அமௌண்ட்டு திருப்பி கிடைக்காது, நாங்கள் அனுப்பும்போது வெளிநாடு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து நான் ஒரு ஆளாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணேன். அங்கே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு 5 பேர் வந்தாங்க. அடுத்து ஒரு 10 பேர் ஆச்சு, 10 பேர் 100 பேர் ஆச்சு, 150 பேர் கிட்டத்தட்ட வட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஒரு 150 பேர் கிட்டத்தட்ட ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச 150 பேர், அதுக்கு முன்னாடி 300 பேரா 1000 பேரா எங்களுக்கு தெரில. அது கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் ஏமாந்துருக்காங்க. ஏமாற்றி ஒரு போர்ஜரி வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்க சுத்தத்தட்ட வெளிநாடே அனுப்பலை. ஆக மொத்தம் இங்கேயே ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு ஒரு நகை ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பக்கத்தில் நகை ஷாப்பு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்கிட்ட வாங்கின காசுனா எங்களுக்காண்டி பயன்படுத்தாமல் அவங்க போய் கோல்டில் போட்டிருக்காங்க. கோல்டில் போட்டு அவங்க ரொட்டேஷன் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. எல்லாத்துட்டையுமே ஒரு 3.5 லட்சம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி கிட்ட ஏமாத்து வேலை நடந்துருச்சு. கன்ஃபார்மு அது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஓனரு பேர் பாரதி ராஜா, எங்கே இருக்காருன்னு தெரில. இவர் பேர் பாரதி ராஜான்ற இவர் தான். இவர் வந்து பண்ணிட்டு எங்கே போயிருக்காரு, எங்கே வச்சிருக்காரு, எங்கே இருக்காருன்னு தெரில. எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த இருந்தில்ல. இவர் பேர் பாரதி ராஜா, சிஓ பேர் வந்து நவீன், இன்னொரு பேர் வைத்தீஸ்வரன் சொல்லிட்டு. பாருங்க, எங்களோட காசுல நகை இவங்க வந்து ஒரு நகை ஷாப்பு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த நகை ஷாப்பு தான் எல்லாருமே மொத்தமா இங்க இருக்காங்க. எல்லாமே எங்க காசை வந்து கொள்ளடிச்சுட்டு அந்த நகை ஷாப்புக்கு போனா இது யாருமே தரலன்றாங்க. இன்னைக்கு எங்களுக்கு எந்த இதுவுமே இண்டிவிஜுவலா எங்களால பண்ண முடியல சார். எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எல்லாருமே அமௌண்ட்டுக்காக தான் வந்து நிக்கிறோம் அங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல. எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எங்களுக்கு பணம் கிடைக்கணும். ஏன்னா இதுவரையும் பணம் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம இருந்தோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கையின் பேர்ல இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் தாய் தப்பனை இழந்துட்டு அவங்க அந்த காசுல வந்து சாக போறேன்றாங்க வீட்டுல ஒவ்வொருத்தவங்களும். நாங்க என்ன பண்றது? எங்க குடும்பத்துக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு எங்க பக்கத்துல நிப்பா? யாருமே இல்லை எங்களுக்கு. இப்போ நான் சாக போறேன்றாங்க, அமௌண்ட் இல்லாட்டி சாக போறேன்றாங்க. எங்க இழப்புக்கு முழுக்க இவங்க தான் காரணம். எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. எங்களுக்கு அமௌண்ட்டை கொடுக்கணும். அதுக்காண்டி நாங்க இவங்க வந்திருக்கோம். மொத்தமா வந்து எங்களுக்கு அமௌண்ட் கிட்டத்தட்ட இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 150 பேர்கிட்ட இங்க இருக்கும். இப்போதைக்கு ஆபீஸ்ல ஒரு 150 பேர் இருக்காங்க. அங்க வெளியில வந்து கம்யூனிஸ்ட் ஆபீஸ் அங்க வேற 10 பேர் போயிருக்காங்க. மொத்தமா ஒரு 500 பேர்த்துக்கிட்ட இங்க தரன் இருக்கோம். 500 வேஸ்ட் போஸ்ட் வேலையை பார்த்து ஏமாத்திட்டாங்க. எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. எல்லா அக்கௌண்ட் சுவிட்ச் ஆஃப். எங்களுக்கு பணத்தை பெற்றுக் கொடுக்கணும். அதுக்காண்டி இங்க முறையிட வந்திருக்கோம். எங்களுக்கு எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுக்கணும். எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, எந்த காரணங்களும் இல்லை. அதுக்கு நீங்க இருந்து எங்க பக்கத்துலயே இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். ஹங்கேரி, யூரோப் கண்ட்ரி ஃபுல்லா, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே. ஆனா அவங்க யூரோப்பு கண்ட்ரிஸே அனுப்பல. ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல் கண்ட்ரிஸ். அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் 3 மாசம் போயிட்டு அங்க வந்து ஃப்ராடு. அங்க வேலையும் இல்ல, ரூமும் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட போய் ஜெயில இருந்துட்டு 50,000 கட்டிட்டு வந்திருக்காங்க. வந்தவங்கன்னா இங்க இருக்காங்க. போயிட்டு 50,000 கட்டிட்டு அங்க உள்ள நாட்டு ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காங்க. விசாடா கரெக்டான விசா கிடையாது. கரெக்டா 1 மாசம் விசா தான் கொடுத்து விட்டுருக்காங்க. 1 மாசம் விசா கொடுத்து விட்டு அங்க போய் ஏமாந்துட்டு விசா அடிச்சிடும்னு சொன்னாங்க. பட் இதுவரையும் அடிக்கல. டைமே முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சு அந்த போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ சட்டவிரோதம் அங்க இருக்கேன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி போய் 10-15 நாள் இங்க வச்சு 50,000 ஃபைன் கட்டி இங்க ரிட்டர்ன் வந்து இங்க வந்து கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்படியே அந்த மாதிரி ஏமாத்திட்டாங்க. எல்லாருமே போச்சரி வேலை பண்ணி 3 பேருமே ஏமாத்தி எல்லாருமே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க.